ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊழியத்தின் சார்பாக இன்றைய தேவ சத்தமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 5வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது சீமோன் இரவு முழுவதும் வலையை வீசி மீன் ஒன்றும் அகப்படவில்லை. இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வலையை போடுகிறோம் என்று ஆழத்தில் கொண்டு வலையை போட்டு 2 படகுகள் அமிழத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமானால் நாம் இயேசப்பாவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். இந்த வார்த்தைகள் நமக்கு வேதாகமத்தில் குறிப்பிட்டப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நேராக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். சிறு வயது முதலே நாம் கீழ்ப்படிதலாக நடக்க வேண்டும். வீட்டில் நாம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பள்ளியில் செல்லும்போது ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேலைக்கு செல்லும் இடத்தில் உயரதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வீட்டில் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். ஆலயத்துக்கு செல்லும்போது ஆலயத்தில் உள்ள ஊழியர்களுக்கு நாம் கீழ்ப்படிதல் வேண்டும். அனைவருக்கும் நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதலோடு நடக்கும்போது நமக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். நம்முடைய வாழ்க்கையில் இன்று நம் ஆசீர்வாதம் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். பெரியவர்களுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். அப்படிப்பட்டதான கீழ்ப்படிதலை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் பொழுது ஆண்டவர் பேதுருவை ஆசீர்வதித்தது போல, இதே போல் ஆபிரகாமோட வாழ்க்கையில் ஆசீர்வதித்தது போல நம்மளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.